ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேலத்தில் இருக்கிற மைசூர் பேலஸ் தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபிஷ் அக்வாரியம்லாம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம போயிட்டு குட்டி பையனோட போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சேலத்தில் போட்டிருக்கிற 2025க்கான எக்ஸிபிஷன் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த எக்ஸிபிஷன் என்ன தீமில் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தீமில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ். அந்த பேலஸ்க்குள்ளார ராஜசபைகள்லாம் இருக்குது. அதில் ராஜா, மந்திரி, ராணி எல்லாருமே இருந்தாங்க. அதெல்லாமே நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் உள்ள அக்வாரியமும் இருக்குது அப்படின்னாங்க. அதெல்லாம் தான் நானும் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். வாங்க எல்லாருமே போய் டக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். அண்ட் இங்கே 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்காக இருந்தால் 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 80 rupees சார்ஜ் பண்றாங்க. பெரியவங்களுக்கு 80 rupeesம், 5 yearsக்கு மேல இருக்கிற அந்த கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே 50 rupees சார்ஜ் பண்றாங்க. நாம மெயினா வந்துட்டு இது வீடியோ கவர் பண்ணணுங்கிறதுக்காக போறதை விட நம்ம இந்த குட்டி பையன் சர்வீன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பையன் ஆயிட்டான். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கூட்டிட்டு போனா, இந்த எக்ஸிபிஷன் கூட்டிட்டு போனா கொஞ்சம் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் கூட்டிட்டு போனேன். உண்மையிலுமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் நம்ம எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸிபிஷன் ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ண அன்னைக்கே நாங்க போயிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா December 23 மண்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்க அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டே போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டேல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் காட்டிடுறேன். இந்த எக்ஸிபிஷன் என்னைக்கு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது 2025 February மிட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க இந்த எக்ஸிபிஷனுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த டைம்குள்ளார நீங்க வந்துருங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா எக்ஸிபிஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ வாங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் அப்படியே வேகமா பார்த்துட்டு அப்படி நம்ம உள்ள போக ஆரம்பிக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஃபவுண்டைன் மாதிரி வச்சிருந்தாங்க. சர்வீன் இன்னும் நிறைய கிட்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் போட்டோஸ் வீடியோஸ்க்குலாம் நல்லா இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே 2 டைனோசர் வச்சிருந்தாங்க. அண்ட் எலிஃபென்ட்டும் வந்து மாலை போட்டு வெல்கம் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் ஒரு சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். சர்வீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டோம். அவ்வளோ ரியலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த 2 டைனோசர் கிட்டையும் கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பேலஸ்க்கு உள்ள போக ஆரம்பிச்சோம். உள்ள என்ட்ரி போகும்போதே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. டிக்கெட் கொடுத்துட்டு நேரா உள்ள போனோன்னு அந்த டோர் ஓபன் பண்ணி போகணும்னு நினைச்சிட்டு நாங்க போய் கதவை தட்டிட்டு இருந்தோம். லெஃப்ட் சைடு தான் பாத்தீங்கன்னா வழின்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டியும் கதவை திறக்கல. அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு பாத்து இருந்துச்சு. அது வந்து சும்மா நீங்க போயிட்டு வேணா வரலாம். பட் அந்த பக்கம் எதுவும் வழி இல்லை. அதனால நாங்க வந்துட்டு திரும்ப அந்த பேலஸ்ல அந்த தூணுக்கிட்டலாம் நின்று 2-3 போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தூணை ஒரு சுத்திட்டு அப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வழி இருந்துச்சு. அந்த வழியா போனோம். அந்த வழியா போகும்போது ஜன்னல்ல இருந்து அப்படியே வேடிக்கை பார்க்குற மாதிரி சும்மா பயங்கரமா சீன் காட்டணும். நானும் சர்வீனும் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நாங்க என்ஜாய் பண்றதை விட இவனுக்கு என்ஜாய் பண்றதுக்காக தான் நாங்க கூட்டிட்டு வந்தோம். ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இவன் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தான். ஏன்னா இவனுக்கு இப்போதான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குற மாதிரி இருக்கு. குழந்தைகளெல்லாம் நிறைய வாட்டி கூட்டிட்டு வந்தோம் வேற தீம் எக்ஸிபிஷனுக்கு. பட் அப்போ வந்து அவனுக்கு எதுவும் விவரம் தெரியாது. இப்போதான் அவனுக்கு நல்ல விவரம் தெரியுது. அதனால இந்த எக்ஸிபிஷன்ல வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான். ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கு. அண்ட் இது நம்ம சேலத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் பேலஸ் மாதிரி தீம் இருக்கிற எக்ஸிபிஷன் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இந்த ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி அல்ல அண்டர் வாட்டர் டனல் இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸிபிஷனாக இருக்குது. பையங்களா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், பேனர் போஸ்டர் வச்சிருந்தாங்க. அங்கே ஃபோட்டோஸ் எடுத்தோம். அப்புறம் ஜன்னல்னு எட்டி பார்க்குற மாதிரி இங்கேயும் ஒரு சில போஸ்ட் கொடுத்தோம். அதை முடிச்சுட்டு நேராக உள்ள போனோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் இருக்கு. ஸோ இந்த ஃபிஷ் அக்வாரியம்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருந்துச்சு. சர்வீனும் ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் புதுசாக பார்க்குறான். இன்னும் அவன் நேர்லலாம் எங்கேயும் ஃபிஷ் பார்த்ததில்ல. ஸோ அதனால எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் பண்ணிருந்துச்சு அந்த கலர் ஃபிஷஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொன்றும் குட்டி ஃபிஷஸ், பெரிய ஃபிஷஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அவன் கொஞ்சம் பயமாகவும் இருந்தான். புதுசாக இருக்கிறனால கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்தான். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இல்லை. ஒரு 10லேருந்து ஒரு 20 டேங்க் வச்சிருக்காங்க. அது டேங்க்குள்ளார கொஞ்சம் ஒரு 20-30 வகையான ஃபிஷஸ் வச்சிருக்காங்க. அவ்வளோதான். தம்பி இங்கே பாரு, இந்த மீன் பாரு. சம மீன்ல சாப்பிட்ற மீன் சில்லி போட்டு சாப்பிடலாமா? எடுத்துட்டு போய் ஆளுக்கு ஒரு பீஸு. தம்பி இங்கே பாரு, பெரிய மீன். தம்பி இங்கே பாருப்பா, குட்டி மீன். இங்கே பாரு, குட்டி மீன், நிறைய மீன். நிறைய மீன் இருக்குதாப்பா. ஆமாப்பா, இங்கே பாப்பா எவ்வளோ மீன் இருக்குதையோ. தம்பி இந்த மீன் பாருப்பா. பயந்துக்கிறான் அந்த மீனை பார்த்து. தம்பி இங்கே பாருப்பா, கோல்டன் ஃபிஷ் சர்வீன். கோல்டு நண்டுப்பா தம்பி. பாரு நண்டு இறால்லாம் இருக்குது. ஆனால் லைட்டு போடாமல் எல்லாம் இருட்டாக இருக்குது. அதான் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் ரெடி ஆகும் போல. எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் உள்ள போனோடனே அங்கே டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷும் தராங்க. அங்கே 3 பேர் போயிருந்தனால 3 ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு சர்வீன்ட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா. ஆனால் அதுக்கு ஃபுட்டு தர மாட்டாங்க. ஃபுட்டு நீங்கள் தான் வாங்கிடணும். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 20 rupeesங்கிறாங்க. அண்ட் அதே போல் இங்கேயே ஃபிஷ்ஷுக்கான அந்த பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வேணும்னா பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். டேங்க்கில் வைக்கிற அந்த அக்சசரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கே சேல் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து பெரிய பாத் டப் மாதிரி அதில் நிறைய கலரான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே
நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நேரில் லைவாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம அரண்மனைக்கு உள்ளே வரோம். அரண்மனைக்கு உள்ளே போனோன்னு பயங்கர ஷாக். எனக்கு இவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க, பெரிய செட்டு மாதிரி போட்டு அதில் நிறைய வந்து மந்திரிங்க நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மந்திரி பக்கமாக உட்காந்துருக்க மாதிரி, சிப்பாயெல்லாம் வந்து பாதுகாப்புக்கிறதுக்கு நிற்கிற மாதிரி, ராஜா ராணி அண்ட் பக்கத்தில் ராஜமாதா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இதில் கதையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இப்போ மந்திரிங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டப்பாவும் இருக்காரு, அப்புறம் பிங்கள தேவனும் இருக்காரு, அப்புறம் மற்ற மந்திரிங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம உள்ள போனோம்னா அங்க பாத்தீங்கன்னா ராஜமாதா இருக்காங்க அண்ட் தேவசேனா இருக்காங்க. ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அங்க வந்து பாகுபலி இல்லாம வேட்டையன் இருக்காரு. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கதையில மெயினான ட்விஸ்ட். சந்திரமுகி அரண்மனைக்கு வந்திருக்கோம். பாருங்க வேட்டையன் தான் உட்காந்துருக்கோம். அப்புறம் அங்கே சேர்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த சேரில் நாம்பலாம் உட்கார முடியாது, குழந்தைங்க மட்டும் தான் உட்கார முடியும். நானும் ஃபர்ஸ்ட்டில் போய் தெரியாமல் உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த படியில் ஏறி இந்த அரண்மனை ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி மேலே ஏறி சுற்றி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டே போனனால க்ரௌட் இல்லை கைஸ். ஸோ க்ரௌட் இல்லாதனால நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் எடுக்க முடியுது. பக்கத்துலலாம் நின்று கொஞ்சம் நீட்டாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியும். க்ரௌட்லாம் இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு பின்னாடி இப்படி ஃப்ரீயெல்லாம் இருக்காது. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அதனால கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால க்ரௌட் இல்லாத டைமாக பார்த்து போகிற மாதிரி பாருங்கள். அப்புறம் அந்த சிங்கத்துக்கிட்ட கொஞ்ச நேரம் தடவி கொடுத்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு கட்டப்பாக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு சர்வீன் பார்த்தீங்கன்னா அந்த கட்டப்பாக்கிட்ட என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தோம் பயங்கரமாக. அப்புறம் இந்த பிங்கள தேவனோட மீசியை பிடிச்சி முறுக்கிட்டு இருந்தோம், ஜாலியாக இருந்துச்சு. இந்த எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் லீவ் அண்ட் நியூ இயர் லீவ், அதுவும் இல்லாமல் ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃபலி லீவ் போயிட்டுருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொங்கலுக்கு லீவ் வருது. ஸோ கண்டினியூஸாக லீவ் வந்துகிட்டே இருக்கும் இந்த டைமில். ஸோ அதனால் கரெக்டான டைமாக பார்த்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இப்போ அப்புறம் வெளியில் 3D ஆர்ட் கேலரி வச்சுருந்தாங்க. சரி, செம்மையாக இருக்குது தானே? சூப்பர்ப்பா. மாசரின் இதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வீன் சும்மா செம்ம என்ஜாய்மெண்ட்டு. அவனுக்கு இது தெரியாது, ஃபஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஃபோட்டோஸ் வந்து நிறுத்தி இப்படி எடுத்து அவங்ககிட்ட ஃபோட்டோஸை காட்டினதுக்கப்புறம் ரியலாகவே இருக்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டான். அவனும் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்லையும் ரியலாக நிற்கிற மாதிரி நாங்கள் சொல்கிற மாதிரியே போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தோம் பயங்கரமாக. அதுக்கப்புறம் வழக்கமாக உள்ளே போனோம் அப்படின்னா எப்பயும் போல் இருக்கிற அந்த ஹேர் கிளிப்ஸ் அந்த ஆக்சசரிஸ் எல்லாமே ஒரு ஷாப்பில் வச்சுருந்தாங்க. அப்புறம் பொம்மை டாய்ஸ் கடை இதெல்லாம். ஆனால் இன்னுமே நிறைய கடை வர வேண்டியது கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. எல்லாம் இல்லை இப்போ தான் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே அப்படிங்கிறனால. ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாம் ஃபிட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டே வீடியோ எடுத்து செகண்ட் டே வந்து அப்லோட் பண்ணுறேன். இதே நீங்கள் தேர்ட் டே ஃபோர்த் டே எல்லாம் போகும்போது உங்களுக்கு எல்லா கடையுமே இருந்திருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கேண்டி இருந்துச்சு, அதாவது பஞ்சு மிட்டாய் கடை, பாப்கார்ன் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் கடை, இது எல்லாமே இருந்துச்சு. பட் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பார்க்காம நேராக வந்து சர்வீன் விளையாடுற பிளே ஏரியா எதற்கு தான் பார்க்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா கார்லாம் விளையாண்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் வேணான்ட்டு பக்கத்தில் ஒரு கிட்ஸுக்கான பால் ஏரியா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பயங்கரமாக விளையாடுவான் சர்வீன் அப்படின்னு நினச்சிட்டு விளையாடுறியாப்பா உள்ள போறியா? நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணோம். ஸோ இந்த பால் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு வந்து 50 rupees அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டேங்கிறனால டைமிங்லாம் எதுவும் இல்லை, எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால சர்வீனை உள்ளே ஒப்பிச்சுட்டோம். உள்ளே போகும்போது பையன் தயங்கி பொறுமையாக போனால் விளையாடலாமா வேணாமா அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளே போய் தலைவர் காலம் இறங்கினோன்னு பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. வரவே மாட்டேன்ட்டாரு கைஸ். வருது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு அவனுக்கு கூப்பிட்றதுக்குள்ளார. அப்புறம் கடைக்கார்ட்ட சொல்லி அண்ணா போதுன்னா அவனை கூப்பிடுங்கண்ணா, கடை சாத்திரம்னு சொல்லுங்கண்ணா, அப்போ தான் வெளில வருவான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் உள்ளே போய் தூக்கிட்டு வந்தார். அப்புறம் தான் கைஸ் வந்தான். அந்த அளவுக்கு பயங்கர ஆட்டம் போட்டான். ஸோ அந்த ஸ்லைடர்லாம் பார்த்தீங்கன்னா சறுக்கி செம்மையாலான்ட்டு இருந்தான். அங்கே ஒரு பேஸ்கெட் பால் மாதிரி இருந்துச்சு, அங்கே பாலை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் பாலில் பாருங்க அவன் எங்கே இருக்கிறானே தெரியாது, அந்த அளவுக்கு பால் கடியில் போய் படுத்துக்கிட்டான். நீச்சல் அடிச்சிட்டு இருந்தான், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க கைஸ் பாலில். நீச்சல் அடிக்கிற சர்வீன் ஐயா, நிறைய பால் போடு. சர்வீன் பவுன்ஸ் ஆகிறான் அந்த இடத்துல வந்தான்.
எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சுற்றி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம். வழக்கமாக எக்ஸிபிஷனில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. என்னென்னா டிராகன் கோஸ்டர், மோட்டு பட்லோட பைக் ரைடு, டிஸ்கோ கோஸ்டர், பிரேக் டான்ஸ், கிட்ஸுக்கான ஹெலிகாப்டர் ரைடு, நெக்ஸ்ட் பலூன் ரைடு, ட்ரெயின் ரைடு, டோரிமானோட அந்த எலிஃபென்ட் ரைடு, அப்புறம் ஹாரர் ஹவுஸ், 3D ஹவுஸ், ஸ்னோ ஹவுஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாளைக்கெல்லாம் இது ரெடி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ராக்கெட் ரைடு இருந்துச்சு. போட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வழக்கமாக அங்கே கடையில் இருக்கிற மாதிரி பொட்டோட்டோ சில்லி, அப்பளம் இதெல்லாம் இருக்கும்ல, காலிஃப்ளவர் சில்லி இதெல்லாம். நெக்ஸ்ட் கொலம்பஸ் பயங்கர பெருசு, இது ரொம்ப ஹைட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல பெரிய ஜெயிண்ட் வில் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னா சர்வின் பயப்படாம ரொம்ப பெருசா இருக்கு, வேகமா போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே நிக்கல ரொம்ப நேரம், நாங்கள் அப்படியே பூந்து வந்துட்டோம் வெளியில. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. மறக்காம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பாய்.